ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் ட்வின்ஸ் கிச்சன். என்னுடைய லிட்டில் பிரின்சஸ் ரெண்டாவது பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனை நாங்கள் அப்சல்யூட் பார்பிக்யூவில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே என்ன மாதிரியான ஃபுட் இருந்தது, ப்ரைஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நீங்களும் ஏதாவது பார்ட்டி, எனி செலிப்ரேஷன் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்பிக்யூனாலே ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட் அப்படின்னு 3 டைப்ஸில் ஃபுட்டை சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டார்டரை வீடியோ எடுக்கலை. ஸோ எல்லாத்தையும் பார்த்தோன்னே சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் அதை வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடச்சிது. மெயின் கோர்ஸில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். 2 டைப்ஸ் ஆஃப் சூப் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து டொமேட்டோ சூப், அதனால் டேங்கியாக இருந்தது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் சூப், அதில் வந்து லெமன் அண்ட் கொரியாண்டர் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்காக ப்ரெட்டை வந்து க்யூபாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் அந்த சூப்பில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பேக் பண்ண ப்ரெட் இருந்தது. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நிறையாலாம் அது சாப்பிடல. இது சில்லி சிக்கன். நம்ம சில்லி பரோட்டா, சில்லி சிக்கன்லாம் ட்ரையாக சாப்பிட்ருப்போம் இல்லையா, இது அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருந்தாங்க. பட் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. இது ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஷேஷ்வான்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இது வந்து அவ்வளோ காரம்லாம் இல்லை, ஷட்டலாக தான் இருந்தது. டேஸ்ட் நல்லாவே இருந்தது. என்னோட பெரிய பொண்ணு இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. இது ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கறி. இதில் முள் எதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இது எக் பெப்பர் மசாலா. நம்ம தக்காளி தொக்கு செஞ்சு முட்டை அதில் வேக வச்சு போடுவோம் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இது பட்டர் சிக்கன் மசாலா. நான் கூட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ஏரியா தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா தயிர் வடை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்வீட்டாகவும் கூலிங்கோடு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறமா பைனாப்பிள், அதில் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதை விட ஹைலைட் என்னென்னா அவங்க பிளேட்டிங் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டர் மெலனில் ஃப்ளவர் மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபுட்டை பார்க்குறோமோ இல்லையோ, அந்த வாட்டர் மெலனை அதை எப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பப்படம் வச்சுருந்தாங்க. அது ஒரு பப்படத்தை வந்து கோன் மாதிரி அழகாக சுற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ வரதெல்லாம் வெஜிடேரியன். இது வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து வெஜ் மஞ்சூரியன். இது சில்லி கார்லிக் நூடுல்ஸ். நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு நூடுல்ஸ். வெஜ்ஜில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா. இதை நாங்கள் கார்லிக் நான் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மலாய் கோஃப்தா கறி. இது கொஞ்சம் க்ரீமியாக இருந்துச்சு. இது வந்து ஆலு மட்டர் டொமேட்டோ அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் நான் ட்ரை பண்ணல, பார்க்க ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வெஜ் டோ பியாசா அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது காலிஃப்ளவர் ஃப்ரை. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கல. நான்வெஜ் இருக்கும்போது வெஜ் எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கல. சோறு தான் முக்கியம், இருந்தாலும் நான்வெஜ் முக்கியம் இல்லையா, அதனால தான். இது வந்து ஏபிஎஸோட ஸ்பெஷல் தால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வத்த குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே இருந்துச்சு. அதை கூட நான் கவர் பண்ணலை. மட்டன் பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணியை இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி ஒரு புடி பிடிச்சேன். அப்புறமா தோசை, நான், சப்பாத்தி இந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க மெயின் கோர்ஸில். மெயின் கோர்ஸ் முடிஞ்சது. இப்போ குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு லாலிபாப் மாதிரியே இருந்துச்சுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. அதோட ஃப்ளேவர் வந்து காஃபி ஃப்ளேவர், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த ரோல் கேக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜாம்லாம் போட்டு இருந்துச்சு. இது பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேக் இருந்துச்சு. இது டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது ஃப்ரூட் கஸ்டர்ட். அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்லா இருந்துச்சோ இல்லையோ, அந்த கிளாஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. குட்டியாக பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே வச்சுருந்ததில் நிறைய குட்டி குட்டி பவுல்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபுட்டை பார்க்குறத விட அந்த குட்டி குட்டி பவுலை, அந்த கிளாஸ் இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். டெசர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது தாங்க, பைனாப்பிள் பேஸ்ட்ரி.
ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. பேஸ்ட்ரிலேயே ஒரு 3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இது கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வச்சுருந்த பேஸ்ட்ரி. இது வந்து ரசமலாய், இன்னொன்று வந்து ரசகுல்லா. அப்புறமா ஜெல்லி 2 கலரில் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்வீட்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு ஜெல்லியில். அப்புறம் பைனாப்பிள், வாட்டர்மெலன் போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி ஒரு பவுலில் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக குட்டீஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் பக்கம் வந்தாச்சு. இது பான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த மசாலா பாக்கு இருக்கு இல்லையா, அது போட்டு செஞ்சாங்க. குட்டீஸுங்களுக்கு இது கொடுக்க முடியாது. பெரியவங்க கூட ஒரு ஃபுல் ஐஸ்கிரீம் வந்து இது சாப்பிட முடியல. சும்மா நாங்கள் டேஸ்ட் தான் பண்ணி பார்த்தோம். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும், என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்க லைவாகவே அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஐஸ் கோலா வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் திருவிழாலலாம் ஐஸ் கட்டியில் ஃப்ரூட் கலர் ஊற்றி தருவாங்க இல்லையா, அதுதான். இவங்க 3 ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, அப்புறம் மாங்கான்னு நினைக்கிறேன். நான் 3யுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐஸில் மிக்ஸ் பண்ணி கேட்டேன். ஆனால் அது ஃப்ளேவர் அதிகமானதுனால என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஒரு ஃப்ளேவர் மட்டும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஐஸ் பாரை க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டிக் வச்சிடுறாங்க. அப்புறமா அதை வெளியே எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை மேலே போட்டு கொடுத்துட்றாங்க. டெசர்ட் முடிஞ்சுது. ஸ்டார்டர் கவர் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்ன வச்சாங்கன்னு மட்டும் சொல்கிறேன். வெஜ்ஜில் பன்னீர், வாட்டர்மெலன், பைனாப்பிள், அப்புறம் மஷ்ரூம் வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் சிக்கன், ப்ரான், அப்புறம் க்ரீன் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா அடல்ட்டுக்கு 700 சம்திங், கிட்ஸுக்கு வந்து 300 சம்திங். டேஸ்ட், குவான்டிட்டி, வெரைட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஒர்த்தான ப்ரைஸ் தான். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நீங்கள் ஏபிஎஸ் போனீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.